Hello friends, welcome to Meera Mind Voice, Day 39 in Big Boss House. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. ஸ்கூல் டாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் டேயை வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னுட்டு காலங்கத்தால் ஒரு சர்க்குலர் எல்லாரையும் எழுப்பி எல்லாரையும் வார்ம் அப் பண்ண வைக்கணும்னுட்டு அதுலேயே சத்யா அண்ட் ராணா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சில பல சலசலப்புகளை கிளப்பி அவங்கள தனியாக நிற்க வச்சு ஜெஃப்ரி இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே கோவமாகவே பேசிகிட்டு இருந்தார். மேபி டீச்சர்ஸ் எல்லாருமே 2 நாளாக அவங்களே எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி காலம்பரை சீக்கிரம் எழுந்து நைட்டு லேட்டாக தூங்கி அதுவும் நேத்திக்கு நைட்டு இருந்த அந்த கலேபரத்தில் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. அந்த ஒரு ப்ராங்க் பண்ணாங்க இல்லையா அதில். ஸோ எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஜெஃப்ரி ரொம்ப ட்ரிகர் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி எல்லாரையும் கார்டன் ஏரியாவில் வச்சு வார்ம் அப் பண்ண வச்சுட்டு அடுத்தாப்பில் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் ஃபார் த சில்ட்ரன். ஏன்னா சில்ட்ரன்ஸ் டே இல்லையா, ஸோ அவங்கள என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்ஷினி பிரின்சிபல் மேம் ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடினாங்க. அடுத்தது நம்ம சிவா வாட்ச்மேன் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்கிட்டு பண்ணாருங்க இன்றைக்கி. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் மோனோ ஆக்டிங். ஒரு மிக்கி மவுஸோட கூட இருக்கிற கூஃபி அண்டு பாப்பாய் அவர் எடுத்துக்கிட்ட தீம் என்னென்னா, பிக் பாஸ் ஹவுஸில் மிக்கி மவுஸ் அண்டு கூஃபி வந்து நிறைய சாமான் வாங்கி மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள்லாம் தெம்பாக இருக்கோம். பாப்பாய் உனக்கு என்ன வெறும் க்ரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான், நீ எப்படி தெம்பாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதில் வந்து க்ரீன்ஸ்லேயும் நான் நல்லா தெம்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவல் ஸ்டைலில் பாப்பாய் வந்து அந்த ஸ்பினாச்சை சாப்பிட்டுட்டு பயங்கர தெம்பாக வந்து இவங்களை அடிக்கிற மாதிரி பண்ணி ரிலேட்டபுளாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்கிட் பண்ணார். இந்த பிபி ஹவுஸ் பண்ணினதில் நடந்த ஒரே விஷயம், பாய்ஸாக வந்த ராணவ், ரயான் அண்டு சிவா வெளியில் அருமையாக தெரிஞ்சாங்க. கேர்ள்ஸில் மஞ்சரி. வர்ஷினி எப்போவுமே சுமார், இந்த டாஸ்கையுமே இதை விட சொதப்ப முடியாதுங்கிற லெவலுக்கு வேறு யாரெல்லாம் பிரின்சிபலாக போட்டிருந்தா நல்லாயிருக்கும்னு மற்றவங்க யோசிக்கிற லெவலுக்கு பண்ணிட்டாங்க. ரியா வந்து நிறைய செஞ்சாங்க, ஆனால் பெருசாக பேசப்படலை. ஸோ பாய்ஸ் எல்லாருமே வெளியில் தெரிய வந்தது தான் இந்த டாஸ்கினுடைய மெயின் இம்ப்ரவைசேஷன் நான் நினைக்கிறேன். அடுத்தாப்பில் ஒரு பெரிய கலவரம் பாத்ரூமில் வந்து. ஆக்சுவலாக இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, தர்ஷிகா ஒன்றுத்தை எழுதி வச்சுட்டு சாச்சினா கிட்ட நான் தான் எழுதினேன், யார் பார்க்குறாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க, விஷால் தர்ஷிகா அப்படின்னு ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு 2 பேரை மட்டும் எழுதி வச்சுருந்தாங்கங்க. லிப்ஸ்டிக்கால் எழுதி வச்சுட்டாங்க. அதை வந்து உள்ளேருந்து ஆனந்தி அப்போ வந்தப்பவே கேட்டுட்டாங்க, என்ன கிளாஸில் எழுதிட்டாளா அப்படின்னுட்டு. ஸோ ஆனந்திக்கு தெரியும், சாச்சனாவுக்கு தெரியும் தர்ஷிகா தான் எழுதியிருக்காங்கன்னுட்டு. இதை வந்து ராணவ் பார்த்துட்டு வெளியில் வந்து மேம்கிட்ட சொல்லி, பிரின்சிபல் மேம்கிட்ட சொல்லி அவங்க போய் பார்த்து யார் எழுதினாங்க என்னங்கும்போது தர்ஷிகா லிட்ரலாக தான் எழுதாத மாதிரி சுத்தமாக அப்படியே அதை மறைச்சி ஒரு ஆக்ட் பண்ணி எல்லாரையும் கார்டன் ஏரியாவில் அசம்பிள் பண்ணி பெருசாக சண்டை ஆரம்பிச்சிது. இது பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜாக்கும் முத்துவும் உட்காந்து ரொம்ப சீரியஸாக கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அவங்கள பற்றி எல்லாரும் எப்படி பின்னாடி பேசுகிறாங்க, உங்களை எல்லாம் பிளான் பண்ணி அடித்து இவங்க 2 பேரையும் தூக்கணும், இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பணும், ஏன் முத்து இப்படி கேம் விளையாடுறாங்க, அவங்கவங்க கேமை விளையாட வேண்டியதானே அப்படின்னு ஜாக் சொல்ல, முத்து சொல்கிறாரு, இப்போ என்னால் விளையாட முடியாது, ஆனால் நீ விளையாடினன்னா உன்னை மட்டம் தட்டி கீழே தள்ளி உன் மேலே மிதித்து ஏறி உட்காந்து போக நான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு ஒரிஜினலாக பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி முத்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ சவுண்டு எழுதின லெட்டரை வந்து முத்து வந்து பண்ணினது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, முத்துக்கு எழுதினதை. இன்றைக்கி ஸ்டோரி சொல்லும்போது அவன் மண்டை வெடித்து சாகணும், அப்படியே வெளியில் போயிடணுன்னு என்னெல்லாம் போட்டு வேர்டு போட்டு எனக்கு போய் அந்த புள்ள லெட்டர் எழுதியிருக்கு பாருங்கள். இன்றைக்கி தான் நான் நினச்சிட்டேன், எனக்கு புரிஞ்சுது சௌந்தர்யா எந்த அளவுக்கு எப்படி மனிப்புலேட் பண்ணி எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரின்னு 2 பேரும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்துச்சு.
உடனே பிரின்சிபல் கேட்டாங்க ஜெஃப்ரி கிட்ட, தட் இஸ் பிடி மாஸ்டர் கிட்ட, எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் எதுக்குமே நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னுட்டு. நான் தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேனே சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அப்படின்னுட்டு. அதுக்கு ஜெஃப்ரி மாடுலேஷனில் அருமையாக சொன்னார், எனக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, அவருக்கும் பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கீங்களே மேம். நொன்ன யாருக்குன்னா விபிக்கு, அவர் தான் எதுக்குமே யாருக்குமே பனிஷ்மெண்ட்டே கொடுக்கக்கூடாதுன்னு பேசியே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு. ஸோ அங்கேயே ஜெஃப்ரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறது மைண்டில் இருக்குங்கிறத வெளிப்படுத்திட்டாரு. இது பிரச்சனை பெருசாகி உடனே என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும்போது ராணவ் ஏதோ சொல்ல, பிரின்சிபல் மேம் வந்து அப்படி தலையில் இருக்கிறத இப்படி எடுத்து காமிச்சு எது வேணாலும் போகட்டும் போங்கிற மாதிரியான ஆக்ஷன்லாம் பண்ண, நம்ம தீபக்கை வந்து ஸ்டூப்பிடுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண, இது வேறு பரிமாணத்துக்கு போய் உடனே இவங்க எல்லாரும் முட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. முத்து, தீபக் இவங்க எல்லாரும். பிகாஸ் பிரின்சிபல் மேம் வந்து சாரி கேட்கணும். இந்த இஷ்யூ இருக்கட்டும், அவங்க நேத்திலேருந்தே டேமேஜிங்காக நிறைய பேசுகிறாங்க, நிறைய வார்த்தையை விடுறாங்க. ஸோ அவங்க சாரி கேட்டால் தான் நாங்கள் இது பண்ணுவோம், இனிமேல் இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஞ்சரி என்ன பண்ணாங்க, நீங்கள் இதுக்கு உட்காடுறீங்களா, ரைட்டு, அப்போ நான் உட்காடுறேன், இது யார் எழுதினதுன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக மஞ்சரி ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசுகிறாங்க. அது ஆஸ் யூஷுவல் இந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸு லைக் நம்ம அருண், அடுத்தது ஜாக்லின், இவங்க எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, டைல்யூட் பண்ணிடுறாங்க. மஞ்சரி சொன்னாங்க, யார் எழுதினாலும் சரி இது ஒரு தவறான செயல், கேவலமான செயல்னு. தர்ஷிகா அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க, நான் பண்ணுறது தவறான செயல்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னுட்டு. அவங்க சொன்னாங்க, நீ பண்ணுறதை பற்றி நான் பேசவே இல்லை, ஆனால் அடுத்தவர்களை பற்றி கேவலமாக எழுதுவது தவறான செயல்னு ரொம்ப தெளிவாக சொல்லியும் இவங்க குரலை ஒஸ்தி பேசுகிறாங்க. மஞ்சரி நல்லா ஒரு வளம் வருவாங்கன்னு தோணுது. ஸ்ட்ரெயிட்டாக யோசிக்கிற திறமை, நல்ல குரல் வளம், நல்ல சிந்தனை, முத்துக்கு டஃப் கொடுப்பாங்க. ஸோ அதை ஒரு வேறு பரிமாணத்துக்கு கொண்டு போனோடனே மஞ்சரி சொன்னாங்க, இதை யார் எழுதினதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க முட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. எந்த ஸ்கூல்லப்பா டீச்சர் முட்டி போட்டு உட்காடுறாங்க? இந்த ஸ்கூலில் எல்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் யார் எழுதினாங்கன்னு எனக்கு தெரியணும்னு உட்கார்ந்த உடனே தர்ஷிகாவுக்கு பயம் வந்துருச்சு. உடனே வந்து, நான் தான் எழுதினேன், அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் உட்காராதீங்க அப்படின்னு எல்லாரையும் எழுந்திருக்க சொன்ன உடனே அங்கே அது ஒரு மாதிரியாகி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே பிரின்சிபல் மேம் வந்து இவங்க எல்லார்ட்டையும் சாரி கேட்டாங்க, இனிமேல் நான் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு சரளமாகவே கனாப்புனான்னு இஷ்டத்துக்கு வார்த்தைகள் வருது. நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி அவங்க பாட்டு என்ன வேணாலும் பேசுகிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் வர்ஷினி செக் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இது பண்ணின உடனே தர்ஷிகாவை உள்ளே கூட்டுட்டு போய் அவங்கக்கிட்ட, நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு, லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஜாக் உள்ளே பூந்து, ஏன் சார் இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா, இது ஒரு தவறு, அதை நான் பண்ணவே இல்லைன்னு அவங்க இவ்வளோ நாளி உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அருண்கிட்ட கேட்க, எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் தீர்வு கிடையாதுமா. அருண் இந்த வருஷம் இந்த தடவை கேப்டன் வேறு இல்லையா இந்த வாரம், ஆஸ் வெல் விபி வேறு. ஸோ பிரின்சிபல் எடுக்கிற டெசிஷனை விட விபி டெசிஷன் எடுக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வெளியில் இன்னொருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க முத்து பேசுகிறான், அன்ஷிதா தான் நினைக்கிறேன், முத்து பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாய்ஸ் வீட்டில் போய் உட்காரும்போது தான் தெரியுது முத்துக்கு ஈக்குவலாக அருண் பேசுகிறான். ஆனால் அருண் பேசுகிறத யாருமே பெருசுப்படுத்துறதில்ல, முத்துவை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறாங்க. முத்து பேசுகிறான்னு மட்டும் சொல்லி அவனை குத்துறாங்க. ஆனால் அவனை விட ஜாஸ்தியாகவே அருணும் பேசுகிறான். அது யாருக்குமே புரியல. அங்கே அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க எல்லாரும். அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி இதுதான் நிஜம்னு வெளியில் நம்ப வைக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா தோணுதுங்க, முத்துவை விட ஜாஸ்தி, அதாவது விஷயமே இல்லாமல் ஆனால் அருண் நிறைய பேசுகிறான் முத்துவை விட. ஸோ இது ஜாக் நடுப்புற உள்ளே வந்தோடனே தர்ஷிகாட்டேருந்து மேட்ரு விலகி ஜாக்குக்கு போயிடுச்சு. நீங்கள் ஏன் இது பண்ணீங்க, நான் ஏன் அது பண்ணினேன், இது இப்படியாச்சு அது இப்படியாச்சுன்னு வாக்குவாதம் முத்தி அருணும் பேச விட மாட்டார், ஜாக்லினும் பேச விட மாட்டாங்க. ரெண்டு பேரும் மாற்றி ஓவர்லாப்லேயே பேசிட்டு போவாங்க. சான்ஸ் கிடைச்சா விடுவாங்களா?
உடனே ஜாக்லின் தன்னோட ஐடி கார்டை கழட்டி போட்டு எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்ல. அது எப்படி வேலை வேணான்னு நீ சொல்ல முடியும், இது பிக் பாஸ் கொடுத்துருக்குற வேலை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு விபி தன்னுடைய கடமையை இன்னும் சரியாக ஆற்றிக்கொண்டே செல்ல ஒரு கட்டத்தில் ஜாக்லின் வந்து அருண் கால்லே விழுந்துட்டாங்க. அது ரொம்ப ஓவர், அவ்வளோலாம் பண்ண வேண்டியங்கிற அவசியமே கிடையாது. வாக்குவாதத்திலே அதை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேருமே முடிக்கிற ஆள் கிடையாது வாக்குவாதத்தை. அது போயிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் காலில் விழுந்துட்டு நான் பண்ணினது தப்பு, அவர் காலில் இல்லை, சாரி தீபக் காலில், தீபக்கை கூப்பிட்டு சாரி கேளுங்க, ஏன்னா நீங்கள் தீபக்கை வந்து தவறாக பேசிட்டீங்க, அவருக்கு ஒரு கதை சொல்லி இது பண்ணி அது பண்ணி தீபக்கு கட்டுறது கைமண் அளவுன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொன்னார். அவர் ஜாக்லினை குத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்கறது இல்லை. யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ எல்லாரையும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கார். உனக்கு மேனர்ஸ் இல்லை, உனக்கு செய்ய தெரியல, உனக்கு இது பண்ண தெரியல, எல்லா இடத்துலையும் அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். ஜாக்லின் அதை அப்படியே கடந்து போயிருந்தாங்கன்னா அவர் பண்ணுறாருங்கிறதே வெளிச்சத்துக்கு வந்திருக்காது, அவருக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறதே வந்திருக்காது. இவங்களாவே ஒவ்வொருத்தரையாக ஏற்றி விடுறாங்க. ஜாக்லின் அவர்கிட்ட சாரியும் கேட்டுட்டு அவர் கால்லையும் விழுந்துட்டு உள்ளே போயிட்டாங்க அழறதுக்கு, பாத்ரூமுக்கு. அங்கே போய் ஒரு 4 கேர்ள்ஸ் சேர்ந்து அங்கே மீட்டிங், அங்கே ஒரு அழுகை, அங்கே ஒரு ட்ராமா. அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஜாக்லினுக்கும். நல்லா பண்ணுறாங்க சமயத்தில் இப்படி ஏதாவது ஓவர் டூ பண்ணி எதையோ ஒன்றத்தை பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு அது ஏதோ ஒரு பரிமாணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சலிப்பு தட்டுற அளவுக்கு சண்டைன்னு போயிட்டே இருந்தது. அடுத்தது வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கூப்பிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து யார் ரொம்ப வெல் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட் யார், அவங்களோட கேரக்டரை வச்சோ இதை வச்சோ இவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு சொல்லாமல் வெல் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட், ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் மஞ்சரி ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சாங்கன்னா அதை பட்டன் பண்ணி ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டை சொல்லி, அடுத்தது நம்ம வாட்ச்மேன் ஒரு பாயிண்ட்டை சொல்லி, ஜெஃப்ரி பெருசாக பாயிண்ட்ஸ் சொல்லலை, அவரை யாரும் சொல்ல விடலை. இந்த தடவை ஜெஃப்ரியை ஒரு பிடி சார்னு ஒரு நல்ல ரோல் கொடுத்தா கூட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண விடாமல் தட்டிகிட்டே இருந்தாங்களோன்னு தோன்ற அளவுக்கு மற்றவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி மற்றவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் கடைசியில் முடிவானது பெஸ்ட்டு 3 ஃபஸ்ட்டு 3 செலக்ட் பண்ண சொல்லியிருக்காரு பிக் பாஸ். இவங்க மொத்தரையுமே ஆர்டர் படி நிற்க வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு முத்து, அடுத்தது சாச்னா, 3வது ரயான். எந்த பேசிஸில் தெரியல, ஏன்னா எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் இது பண்ணினாங்க. தென் 4th பிளேஸில் வந்து ஆனந்தி, 5th பிளேஸில் ரஞ்சித், 6th பிளேஸில் அன்ஷிதா, 7th விஷால், 8th பவித்ரா, 9th பிளேஸில் சௌந்தர்யா, 10th பிளேஸில் தீபக். ஏன்னா தீபக் எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டார், ஜாக்லினை முதற்கண்டு சாரி கேட்க வச்சார், அதனால் அவருக்கு 10th கொடுத்ததே ரொம்ப பெரிய அதிசயம். 11th தர்ஷிகா, 12th ரியா, சத்யா 13th, ராணவ் 14th. இந்த 12th 13th 14th 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டு. முதல்ல இருக்கிற 3 பேருக்கும் மெடல், தட் இஸ் முத்து, சாச்சனா அண்ட் ரயான். அவங்களுக்கு முத்துக்கு கோல்டு, சாச்சனாக்கு சில்வர் அண்ட் ரயானுக்கு பிரான்ஸு, 3 மெடல் கொடுத்துட்டு மிச்சம் இவங்க 3 பேருக்கும் நீங்கள் உட்காந்து எழுதுங்க இம்போசிஷன். ரியாவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டேன். ஆக்சுவலாக மஞ்சரி சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிடாக இருந்தது ரியாவுக்கு. என்னென்னா எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கேரக்டர் என்னென்னா குழப்பம் விளைவிக்கணும், காசிப் குவீன். இவங்க அது பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, காசிப் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க காசிப் பண்ணுறது தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பண்ணாமல் டீச்சர்கிட்ட வந்து இங்கே பார்த்தீங்களா இவங்க இது பண்ணுறாங்க, இங்கே பார்த்தீங்களா இவங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டீச்சர்ஸ்க்கு பார்க்குற பார்வையில் என்ன தோணும், இந்த பொண்ணு தான் இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அவள் தான் குழப்பத்துக்கெல்லாம் காரணமாறா. நம்ம பார்வைக்கு வருது, நம்ம போய் அவங்கள பார்த்து திட்டுறோம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வருது. ஸோ ஷீ இஸ் த காசிப் குவீன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த பாயிண்ட் கரெக்டாக தான் இருந்தது அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது. நிறைய பேருக்கு அவங்க சொன்னது கரெக்டாக இருந்தது. ஷி வாஸ் அ குட் அனலைசர். ஸோ இவங்க 3 பேரையும், ரியாவை வந்து வீண் குழப்பம் விளைவிக்க மாட்டேன்னும், சத்யாவை வந்து ஆசிரியர்களை மதிப்பேன்னும், ராணவை வந்து சொல் பேச்சு கேட்பேங்கிற மாதிரியும் எழுத சொல்லி 100 தடவை எழுதி ஸ்டோர் ரூமில் வைக்க சொல்லிட்டாங்க. இனிமே தான் இருக்க போகுது
பிக் பாஸ் நாளைக்கு வைக்க போகிறாரு எல்லாருக்கும் ஆப்பு சொல்லிட்டார். இதோட இந்த ஸ்கூல் டாஸ்க் முடிவடைந்தது. அவங்க எல்லாரும் ஆணு கத்தி கும்மாளம் போட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் பெரிய ரிலீஃபு. எங்கேயாவது இது அடுத்தது நாளைக்கு இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொண்டு போய் இவங்களை ஏதாவது பண்ண சொல்ல அவ்வளோதான், அது மொத்தமாக லவ்வர்ஸ் பார்க்காக மாறிடும். எல்லாரும் அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட முடிச்சு வச்சது ஆக்சுவலாக அந்த மாதிரி கொடுத்து இவங்களை ரெட்ரோ தீமில் ட்ரெஸ் பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருந்தா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும், நல்லா பண்ணியிருக்கலாம். இவங்க அதை சண்டை போடுறதுன்னு கொண்டு போகிறாங்களா, எப்படி கொண்டு போகிறாங்கன்னே தெரியாமல் ஒரு மாதிரியாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கணக்காணும் காலங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரியல் மாதிரியே கொண்டு போய் ஒரு பக்கமாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. நமக்கும் பெரிய ரிலீஃபு, இதுலேருந்து தப்பிச்சோம். நாளைக்கு மிச்சம் டெய்லி டாஸ்க்கு மற்றதெல்லாம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நாளைக்கு ஸ்கூல் சொல்ல போகிறாரு பாருங்கள் பிக் பாஸ், ஆசிரியர்களை ரேட் பண்ணுங்கன்னு. அப்போ இருக்கு இவங்களுக்கு ஆப்பு. இவங்க எல்லோரும் வச்சு செய்ய போகிறாங்க அவங்கள ஆசிரியர்களை. ஆனால் அவங்க 6 பேர் தான், இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து செய்யணும். நிச்சயம் வர்ஷினி மாட்டினாங்க, அருண் மாட்டினார், வாட்ச்மேன் மாட்டினார். இவங்க 3 பேரும் நல்லா மாட்டினாங்க. ஜாக் அப்படி இப்படி தப்பிச்சிடுவாங்க. ஜெஃப்ரி கேட்கவே வேண்டாம். மஞ்சரி வில் பி இன் டாப்புன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாரா பார்ப்போம். கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை அதுவும் எல்லோரும் சேர்ந்து மண்டையை கழுவி நம்ம பாய்ஸ் டீம்லேயே எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம், கேர்ள்ஸ் டீம்லேயே கொடுத்துக்கலாங்கிற மாதிரி ஏதாவது டிசைட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இவங்க புத்தி எப்படி வேலை செய்யும் நம்மளால் கணிக்கவே முடியாது. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.